கைஸ் ஒரு காட்டுக்குள்ள அதிகாலை நேரத்தில் நடந்த துப்பாக்கி சூடு. சில நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா 3 உயிர்கள் வந்து பறிபோகுது. ஆனால் அந்த துப்பாக்கி சூட்டுக்கு முன்னாடி உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சு? இதுதான் இப்போது பல கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கு. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா சாம்ராஜ் நகர் மாவட்டம் ஹனூர் பகுதியில் உள்ள காவிரி வனவிலங்கு சரணாலயத்தை ஒட்டிய காட்டுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து நடந்ததாக தகவல் வந்து வெளியாகிருக்குது. உயிரிழந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்தோணிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர் மற்றும் குமார் என்கிற சவரியப்பன். இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இன்னும் தகவல் வந்து வெளியாகுது. அவர்களுடன் பார்த்தீங்கன்னா மஹிம்தாஸுங்கிற இன்னொரு நபரும் வந்து இருந்ததாக கூறப்படுது. அதிகாலை பார்த்தீங்கன்னா காட்டுக்குள் வந்து வனத்துறையினர் பார்த்தீங்கன்னா ரோந்து பணியில் இருந்திருக்காங்க. வனத்துறை தரப்பில் வந்து கூறப்படும் தகவலின்படி அந்த 4 பேரும் காட்டுக்குள்ள துப்பாக்கிகளோடு இருந்ததாகவும் அவர்களிடம் மான் இறைச்சி இருந்ததாகவும் கூறப்படுது. அவர்கள் வந்து வேட்டையில் ஈடுபட்டதாக வனத்துறையினர் வந்து சந்தேகப்படுவதாகவும் தகவல் வந்து வெளியாகுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இரு தரப்புக்கு வந்து இடையே மோதல் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வனத்துறையினர் பார்த்தீங்கன்னா தற்காப்புக்காக துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் அதிகாரிகள் வந்து தரப்பு வந்து கூறுது. அந்த துப்பாக்கி சூட்டில் பார்த்தீங்கன்னா அந்தோணிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர், குமார் இந்த 3 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. மஹிம்தாஸ் வந்து அங்கேருந்து தப்பிச்சு சென்றதாகவும் தகவல் வந்து வெளியாகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வனத்துறையின் தரப்பு இப்படி தான் இருக்குது. ஆனால் கதை இங்கே தான் திரும்புது. உயிரிழந்தவங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தினர் வந்து வனத்துறையினர் கூடும் வேட்டை குற்றச்சாட்டு வந்து மறுக்கிறாங்க. அவர்கள் வந்து வேட்டைக்காக காட்டுக்குள் செல்லவில்லை இன்னும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பவம் எப்படி நடந்தது என்பது குறித்து முழுமையான விசாரணை வேண்டும்னு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இப்போது 2 விதமான தகவல் வந்து வெளியாகுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து வேட்டைக்கு வந்தவர்கள், துப்பாக்கி சூடு தற்காப்புக்காக நடந்தது அப்படின்னு சொல்லி வனத்துறையினர் அவங்க வந்து சொல்கிறாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, உண்மையில் என்ன நடந்தது என்பது விசாரிக்க வேண்டும், விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தினர் வந்து கேட்டிருக்காங்க. அப்படியானால் அந்த அதிகாலை காட்டுக்குள்ளே உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? துப்பாக்கி சூடு தொடங்குவதற்கு முன்னே அங்கே என்ன நடந்ததுக்கும்? அங்கே உண்மையில் துப்பாக்கிகள் அவங்க கொண்டு போயிருந்தாங்களா? இல்லை மான் இறைச்சி எங்கேருந்து வந்துச்சு? வனத்துறையினர் கூடுவது போல இரு தரப்புக்கும் இடையே அங்கே வந்து துப்பாக்கி சண்டை நடந்துச்சா? அல்லது சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் வெளிவர வேண்டிய தகவல் இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கான பதில் வந்து இப்போது யாருக்கிட்டேயும் முழுமையாக இல்லை. அதனால தான் கர்நாடக அரசு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் குறித்து நீதித்துறை சார்ந்த விசாரணைக்கு வந்து உத்தரவிட்டிருக்கு. விசாரணை முடிந்த பிறகு தான் உண்மையில் என்ன நடந்தது என்பது தெளிவாக கூற முடியும். மேலும் உயிரிழந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரின் மனைவி வனத்துறையினர் அதிகாரிகளுக்கு எதிராக கொலை புகார் அளித்திருக்காங்க. காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்ததாகவும் தகவல் வந்து வெளியாகுது. இப்போ இந்த சம்பவம் வெறும் ஒரு காட்டில் நடந்த துப்பாக்கி சூடுன்ற அளவு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக எல்லைப் பகுதியில் வாழும் மக்களின் பாதுகாப்பு குறித்து கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கு. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாது. விசாரணை முடிவதற்கு முன்பே யார் குற்றவாளி யார் நிரபராதின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. 3 உயிர்கள் போயிருக்கு. அவர்கள் குடும்பங்களுக்கு நடந்தது என்ன என்பதற்கான உண்மை வந்து தெரிய வேண்டும். வனத்துறையினர் சொல்வது உண்மையா இல்லை குடும்பத்தினர் சொல்வது உண்மையா அல்லது இந்த 2 தரப்புக்கும் நடுவில் இன்னும் தெரியாத உண்மை வேறு ஏதாவது இருக்குதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தர வேண்டியது நடுநிலையான ஒரு விசாரணை வேணும். அந்த விசாரணையின் முடிவில் தான் இந்த காட்டுக்குள்ளே அந்த அதிகாலை நேரத்தில் உண்மையிலே என்ன நடந்துச்சு என்பது தெரிய வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.